சீனு மாயா சீரியலில் அடுத்த வாரத்துக்கான வேறு லெவலில் எபிசோடு ப்ரோமோ வந்திருக்கா. என்ன காரணம்னு தெரில, சரியாக வியூஸ் போக மாட்டேங்குது. உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீனு ரொம்ப அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாயா கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக பத்மா வந்து சாருக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் பையனுக்கு வந்து ஏற்கனவே வந்து வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப களைப்பாக வந்திருக்கான். அவனுக்கு நீ காலை பிடிச்சி விட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் மனசில் நீ இடம் பிடிக்க முடியும் போ அப்படின்னு சொல்கிறப்ப, அங்கே மாயா இருப்பாளே அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் எங்கேயும் இருக்க மாட்டா, நான் இப்போ பார்த்துட்டு தான் வந்தேன், அவன் தூங்கிட்டு இருக்கான் நல்லா அப்படின்னு சொன்னோன்னா, மாயா வந்து புத்திசாலித்தனமாக ஏற்கனவே சீனுவை வந்து வேறு ரூமில் வந்து தூங்க வச்சுட்டு மாயா வந்து போர்வையை போத்திக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் சாரு வந்து, மாமா உனக்கு வந்து இன்றைக்கி வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அத்தை சொன்னாங்க. நான் அதான் உனக்கு வந்து காலை பிடிச்சி விடலான்ட்டு வந்தேன். நல்ல வேலை அந்த எப்போ பார்த்தாலும் உன் கூட வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பாளே அந்த மாயா இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப, நான் வேணால் காலை பிடிச்சி விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து தலையை இப்படி போர்வுக்குள்ளேருந்து தெரியாமல் இப்படி தலையை ஆட்டுறாங்க. உடனே காலை பிடிச்சி விட்றாங்க நம்ம சாரு. மாமா உன் கால் வந்து அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது, உன் மனசு மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கால் அமுச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பார்த்தா இந்த பக்கம் கொலுசு காலில் தட்டுது. என்ன கொலுசு தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப, டக்குன்னு போர்வையை எடுத்து மாயா வந்து பார்க்குறாங்க. நீ இங்கே இருக்கியா அப்படிங்கிறப்ப, என்ன தைரியம் இருந்தால் என் புருஷனுக்கு வந்து நீ வந்து காலை பிடிச்சி விடலான்ட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாயாவை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் விழுந்தடிச்சிட்டு வேக வேகமாக ஓடி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம். அந்த பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக வந்து இது தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுற, உனக்கு தான் மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கான்ல, அவனோட வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து சிரிக்கிறாங்க. என்னாச்சு, நீ ஏன் பத்மாவும் பார்வதியும் கேட்குறாங்க, எதுக்காக இப்படி பறக்க பறக்க ஓடி வர அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ரூமில் மாயாவுக்கு வந்து நம்ம திட்டம் தெரிஞ்சு அவள் வந்து போர்வை போத்திக்கிட்டு இருந்திருக்கா. அப்புறம் நான் வந்து என்ன சொல்கிறது, ஏற்கனவே அவகிட்ட வந்து வாங்கின அடியே போரும் போரும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க இப்போ வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா நம்ம எது நினச்சாலும் அந்த மாயா வந்து ஒரு படி மேலே தான் நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கப்ப, இது தெரிஞ்ச விஷயம் தானே, சரி விடுங்க நம்ம வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கரெக்டாக இங்கே கதிர்கிட்ட வந்து தனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாரு, நீ வந்து தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, உனக்கு பாதுகாப்புக்கு ஒருத்தர் வந்து வருவார், அது யாருங்கிறது உனக்கு நாளை காலையில் தெரியும், இனி வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, யார் வரப்போகிறா, நீ முதல்ல நிம்மதியாக தூங்குன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக இங்கே வந்து ஜானகி அத்தைக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபோன் பண்ணிவிட்டு, அத்தை நீங்கள் எனக்காக வந்து ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு. சொல்லு கதிர், என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நாளைக்கு தனா வந்து விளையாட போகணும், ஆனால் வந்து அவள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் வந்தேன்னா அந்த கார்த்திக்கும் சரி, அந்த அவங்க சுற்றி புவனேஸ்வரி ஆளுங்க எல்லோரும் இருப்பாங்க, என்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் வந்து மாமா கிட்ட எப்படியாவது பேசி தனாக்கு பாதுகாப்புக்கு வந்து அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன கதிர் இதை நான் சொன்னால் அவர் வந்து கேட்பாரா அப்படின்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து அவர் மனசை மாற்றி நாளைக்கு வந்து அழைச்சிட்டு போகணும், அப்போ தான் எல்லா பிரச்சனைக்கும் சரியாகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்க்குறேன், அவர் வருவாரான்னு தெரில, ஏற்கனவே தனா மேலே கோவத்தோடு தான் இருக்கார் அப்படிங்கிறப்ப, கோபம் வந்து இருக்க தான் செய்யும், அதுக்காக அவர் பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்காமையா போயிட போகிறாரு, நீங்கள் பேசி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஜானகிட்ட சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமா இங்கே கரெக்டாக தனா வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கதிர் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கதை நம்பி, தனா இப்போ நீ எப்படி வந்து நிம்மதியாக எல்லாத்தையும் பிரச்சனையும் மறந்துட்டு தூங்குறியோ, அதே மாதிரியே நாளைக்கு நீ வந்து ஜெயிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச முயற்சி வந்து செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு கதிரும் வந்து அசந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம். அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சோடனே இந்த பக்கம் தனாக்கு வந்து, என்ன கதிர் நீ மாட்டுக்கும் எதுவுமே சொல்லாமல் இருக்க, வா கிளம்பி இப்போ வரலையா அப்படின்னு. நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமாம் என்ன அப்படின்றப்ப, நீ ஒன்றும் கவலைப்படா, மொதல் வேலையாக ஃபோன் பண்ணி அந்த கார்த்திக்கு வந்து அவங்க புவனேஸ்வரி ஆளுங்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபோனை போட்டு நான் வந்து ப்ராக்டிஸ்க்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லு. என்ன சொல்கிற நீ, அங்கே போனால் கார்த்திக் இருப்பான் அப்படின்னு. அவன் இருந்தால் என்ன, நீ எதுக்காக கவலைப்படுற, உனக்கு தான் பாதுகாப்புக்கு வந்து ஆள் அனுப்பிடுறான்ல, நீ பார்த்தேன்னா வந்து அவரை பார்த்தாலே அவன் வந்து இப்போ பயந்து போயிடுவான் அப்படிங்கிற. அப்படி யார் வரப்போகிறா, அம்மா கிட்ட சொல்லியிருக்கியா அப்படிங்கிறப்ப, ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறப்ப, ஓ அதுவா விஷயம், சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து தனா கிளம்பி, அம்மா எங்கேம்மா இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, நான் கிளம்பி வரேம்மா, நீ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லணுன்னா, சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கரெக்டாக இங்கே தனா வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுறாங்க கார்த்திக் ஆளுங்கக்கிட்ட,
இந்த மாதிரி வந்து அவளே தைரியமாக ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்லியிருக்கா, இந்த தடவை வந்து அவளை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, விடுங்க, நான் புவனேஸ்வரி அத்தைக்காக வந்து அவளை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன். இந்த டோர்னமெண்ட்டில் எப்படியாவது அவளை தோக்கடிச்சு ரகுராம் மூஞ்சியில் வந்து கரிய பூசணும், அதுக்காக தானே இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொல்லிகிட்டு இருக்கவ, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஜானகி போய் ரகுராம் கிட்ட வந்து எனக்காக ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறப்ப, என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறப்ப, நம்ம தனாக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறா, அந்த இடத்துல கார்த்திக் வந்து இந்த மாதிரி இருக்கான், அவன் வந்து அவன் தான் கோச்சராக வந்து தனாக்கு இருக்கான், அதனால் அவளால் சமாளிக்க முடியல, நீங்கள் வரணும் அப்படிங்கிறப்ப, விடு, என் பொண்ணுக்கு ஒன்றுனா நான் வரமாட்டேன்னு நினச்சியா, நிச்சயமாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா வீட்டுக்கு காரை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ரகுராமும் ஜானகி 2 பேரும் காரோட வாசலில் வந்து நிற்கிறாங்க. என்ன ஆச்சு, இன்னும் வெளியில் வராமல் இருக்க அப்படின்னப்ப, என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறப்ப, வாசலுக்கு வா அப்படிங்கிறப்ப கரெக்டாக பார்த்தா கார்லேருந்து ரகுராம் வந்து இறங்குறாங்க. அவ்வளோ காரில் வந்து வண்டியில் ஏற சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன நடக்குது கதிர், ஆமாம் நான் தான் சொன்னேன்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. சரி, இனி கார்த்திகை பற்றி கவலையே போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வேகமாக ஓடி போய் காரில் வந்து உட்காந்துக்கிறாங்க. கரெக்டாக வந்து இந்த பக்கம் என்ன இன்னும் தனாவை காணுமே அப்படின்னு கார்த்திக் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதிர்பார்த்துட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக இந்த பக்கம் காரை விட்டு இறங்குறாங்க. தனா ஃபஸ்ட்டு தனா கையை பிடிச்சி இந்த பக்கம் ரகுராமும் ஜானகி 2 பேரும் அழைச்சிட்டு இந்த பக்கம் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ரகுராம் கரெக்டாக கையை சட்டையை முறுக்கிக்கிட்டு அப்படி செம மாசாக வராங்க. அதை பார்த்தோன்னே வந்து ஆஹா பிரச்சனையாகி போச்சே, இப்போ என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் வந்து ரகுராமை பார்த்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம அவளுக்கு கோச்சிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயந்து ஓடலான்ட்டு பார்க்குறாங்க. அதோட சூப்பராக வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க.